வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் பார்த்தீங்கன்னா 4 ஆட்சி பலத்தோடு இருக்கிறது பெரும் சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வரும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு விஷயங்களாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களது ராசியிலேயே செவ்வாய் 6ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதுக்கான கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் 6இல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 4இல் இருக்கும்போது நிலபுலன்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், எதை விற்பனை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டோ செலவோ வைத்திய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான கொஞ்சம் சின்ன அலைச்சலும் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பரிகாரம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. குழந்தைகள் பிரார்த்தனைக்காக கொஞ்சம் சில பேர் வெளியூர் போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் அது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இன்னும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மறைமுகமாக உள்ளுக்குள்ளே திட்டிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அவ்வளோதான். லைஃப் அப்படி தான். யாருக்குமே ஒரு 100% ஆதர்ச தம்பதிகள் இருப்பாங்களான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நாலாவது ஒரு 5000க்கு மேலே ஜாதகம் பார்த்துருக்குங்க லைஃப் டைமில். ஸோ பார்த்த வரை பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுல தான் நம்ம ஒரு ஞான நிலைக்கே எப்பா என்னடா லைஃப்டு. அதனால் யாருக்கும் 100% ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் கிடையவே கிடையாது. அதனால் இருக்கிறத நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குன்னா, ஒரு திருமணம் பண்ணுறாங்க, அந்த திருமணம் உடனே ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் பிடிக்கல, அவங்க பிடிக்கல, இவங்க பிடிக்கணும்னு டைவர்ஸ் போயிடறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. வாழ்ந்து பாருங்கள். ஒரு நல்ல தசாபுத்திகள் அந்தரங்கள் மாறும்போது, ஒரு தசாபுத்தி சேஞ்ச் ஆகும்போது லைஃப் சேஞ்ச் ஆகும். அதனால தான் நான் நிறைய முறை சொல்கிறது, திருமண பொருத்தம்லாம் பார்க்கும்போது தசா பொருத்தம் ரொம்ப மெயினாக பாருங்கள். ஏன்னா தசா பொருத்தத்தில் தான் உங்களுக்கு அந்த லைஃப் எப்படி போகுன்றது வரும். ஸோ தசா பொருத்தம் ஒரு நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குங்க, எல்லாம் அப்படி சூப்பராக இருக்குங்க சொல்லி பண்ணி வைக்கும்போது ஏன் இந்த ப்ராப்ளம் பார்த்தா தசா பொருத்தங்கள். தசா இவங்களுக்கு நடக்கிற தசா அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது. அவங்க இதே ஒரு பொருத்தமாக அந்த தசா அமைஞ்சிருச்சுன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதுதான். அதனால் ஆதர்ச தம்பதியெல்லாம் யாரும் இருக்க முடியாது. அதெல்லாம் அப்பப்போ போயிடும். ஒரு என்னை பொறுத்தவரை 50-50 இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 50-50 இருக்கிறதே பெரிய விஷயம். 60-40 இருக்கிறதும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள். ஸோ அதனால் அது அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம இதே ஒரு புள்ள ஏதாச்சும் ஏடாவடமாக பிறந்துச்சுன்னா டைவர்ஸுங்கிற மாதிரி இதை தூக்கி எறிய முடியுமா? நான் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி 9இல் இருக்கும்போது நல்ல தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன ஒரு பிடிவாதங்கள், ஒரு சின்ன கருத்து பேதங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு சின்ன பயம் இருக்கும். என்னவாகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு பயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அங்கங்கே அலையிறது. பட் ஆனால் காரியம் கொஞ்சம் தாமதமாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதியான குரு 12இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் அங்கங்கே போகிறதும், 10இல் உள்ள ராகு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நோக்கி உங்களை எடுத்துக்கும். ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் சொல்லி ஓடத்தோணும். அதுக்கான அலைச்சல்களை நிறைய கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. வாமாப்பில் ஜாலியாக போகலான்லாம். சில பேர் ஏதாவது ஒம்புவாளுகளை மாட்டி ஒரு இடவளமாக பண்ணுறதும் உண்டு. பட் ஃபண்ட் இருக்கலாம். பட் இருந்தாலும் உஷாராக இருக்கணும். வேலை விஷயங்களில் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நாளாக. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 5இல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக சுற்றுலா போகிறது, குழந்தை வர வேண்டிய ஒரு குழந்தைக்காகவோ குழந்தை வர வேண்டியோ ஒரு புனித ஸ்தலம்லாம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க.
ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்குங்க. ஸோ 4ல் இருக்கும் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தின் ஒரு சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். சனி ஞாயிறில் வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மற்றபடி வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும், வேலை தேடி வரும். ஸோ வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வருமானம் கண்டிப்பாக வருமானம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 10ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரம்மாண்டமான கனவுகளோடு நீங்கள் வெளியூர் வெளிநாடு அங்கே போகலாமா எங்கே போகலாமாங்கிற எண்ணங்கள் போவீங்க. யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பியூட்டினா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போதும், ராகு சனியோட சாரத்தில் போதும் ஒரு இன்டர்னலி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மறைமுகமாக நிறைய வெளிநாடு தொடர்புகள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள். அதாவது டேரெக்டாக இருக்காது, ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு வருமானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கிறார். ஸோ 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு அங்கங்கள் சுற்றுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து கணவன் மனைவிக்கு நடுவிலேயே வந்து கொஞ்சம் சின்ன கருத்து பேதங்கள் சண்டை போட்டுன்னு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது என்கிட்ட பேசாதே இருக்கிறது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். பட் எல்லாமே சரியாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆல் இந்த கேம் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொழில் ரீதியான விஷயங்களை மறைமுகமான ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களை கொண்டு போகும். அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து சிறப்பாக வெற்றி பெறும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல பலன்கள் நல்ல ஏற்றங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்களை எல்லாம் அற்புதமாக தருதுங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடுவு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்குங்க. கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் கேது இருக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கணும். வெளியூர் பிரயாணங்களும் போது சின்ன சின்ன பிரயாணங்கள் பண்ணும்போது சின்னதாக ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதனால் லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் வளைஞ்சி தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் நான் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்ருக்கோம். காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டுருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போதே தெரியுது. எல்லாமே வந்து ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம். இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து ஒரு வெற்றிலை பாக்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாயிரும். சில கரையெல்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் வந்து 2-3 விஷயம் இருக்குது. அது என்னன்றதை சொல்லிடுறேன். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து 2 பேரும் உட்காந்து காலை விடிய காலையில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல்லு வாயை கொப்பளிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க. வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பாக்கு 2 பேருமே போடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பர் 1. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போது டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பார்க்கணும். ஒரு 3 வெத்தலை கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க. ஏன்னா என் நண்பன் ஒருத்தவங்க சொல்லிட்டு அவங்க யாரும் வாய் வந்துருச்சுடா பாடினா. ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடவும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை அது வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க, இவரை போய் என் தள்ள கட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பாக்கு போடும்போது 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து
பயன்படுத்துகிறதே கிடையாது. தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம். துவப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும். இந்த 5 சுவையும் வந்து அதில் இருக்குது. அதில் வந்து மேஜராக வந்து ஒரு பார்ட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதனால தான் பாருங்கள், அந்த காலத்தில் தான் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த என்ன வெத்தலை பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அவங்க ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது. ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க. தாம்பத்தியம் மட்டுமல்ல, உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த வெற்றிலைப்பாக்கு கொடுக்கும். ஸோ தாம்பத்தியம் சிறக்க வெற்றிலைப்பாக்கு பரிகாரம். ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை, சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.